திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய டைட்டில் பூங்கா திறப்பு. 6000 பேர் பணிபுரியும் வகையில் பசுமை கட்டடமாக வடிவமைப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் அடுத்த ஆண்டு ஜனவரியில் வெளியாக வாய்ப்பு. 100 மாவட்டங்களாக பிரித்து மாவட்ட செயலாளர்களை நியமிக்க திட்டம். கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவரை கத்தியால் குத்திய விக்னேஷின் ஜாமீன் மனு தள்ளுபடி. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. என்கவுண்டர் செய்யப்பட்ட சிசிங் ராஜா வீடு உட்பட 14 இடங்களில் நடந்த சோதனை. அரசு நிலத்தை போலி ஆவணம் மூலம் பத்திரப்பதிவு செய்வதற்கு கூலியாக சிசிங் ராஜாவுக்கு 40 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது கண்டுபிடிப்பு. நெல்லை மாவட்ட அதிமுக கல ஆய்வு கூட்டத்தில் சலசலப்பு. எஸ்பி வேலுமணி முன்னிலையில் நடந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர், கொள்கை பரப்பு துணை செயலாளர் வாக்குவாதம் செய்து கொண்டதால் பரபரப்பு. வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தென் தமிழகத்தில் வருகிற 26ஆம் தேதி மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. காற்றழுத்த தாழ்வு பகுதியால் கனமழையுடன் சூறைக்காற்று வீசும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை. நாகை மாவட்டத்தில் இரவோடு இரவாக அறுவடை மேற்கொண்ட விவசாயிகள். கனமழை எச்சரிக்கை காரணமாக நெல் அறுவடை. தேனி கும்பகரை அருவியில் 4 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. அருவியில் நீர்வரத்து சீரான நிலையில் வனத்துறை அறிவிப்பு. மின்வாரிய ஒப்பந்தம் தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். அதானி குழுமம் மீதான ஊழல் குற்றச்சாட்டை நீதியரசர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கருத்து. திருவல்லிக்கேணி வங்கி கொள்ளை முயற்சியில் கைதான கொள்ளையன் யார் என்பது தெரியாமல் போலீசார் திணறல். கைரேகைகளை வைத்து ஆதார் பட்டியல் மூலம் தேட போலீசார் முடிவு. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ஜன்னல் கம்பியை உடைத்து கொள்ளை முயற்சி. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ஜன்னல் கம்பியை உடைத்து கொள்ளை முயற்சி. தேனி மாவட்டம் கம்பத்தில் ஐயப்ப பக்தர்கள் சென்ற வாகனம் விபத்துக்கு உள்ளானதில் 8 வயது சிறுவன் உயிரிழப்பு. விபத்தில் காயமடைந்த 4 பேரும் சிகிச்சைக்காக கம்பம் அரசு மருத்துவமனையில் அனுமதி. புதுக்கோட்டை மாவட்டம் லட்சுமிபுரத்தில் அங்கன்வாடி கட்டிட மேற்கூரை பெயர்ந்து விழுந்தது. கட்டிடத்தில் குழந்தைகள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. விருதாச்சலத்தில் அரசு பள்ளியில் வழங்கிய இரும்புச்சத்து மாத்திரை உட்கொண்ட மாணவிகள் மயக்கம். மயக்கமடைந்த 3 மாணவிகளுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. சென்னை புறநகர் பகுதியான பூவிருந்தவல்லியில் நெடுஞ்சாலை ஓரம் கொட்டப்பட்டுள்ள தொழிற்சாலை கழிவுகள். கண்ணாடி, ஆயில், நெகிழி போன்ற கழிவுகளால் மாசு ஏற்படுவதோடு நிலத்தடி நீர் பாதிக்கும் அபாயம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆலப்பட்டியில் பள்ளி அருகே சட்டவிரோதமாக மது விற்பனை. பலமுறை புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தனியார் கல்லூரி பேருந்தில் கிளம்பிய திடீர் புகை. பேருந்திலிருந்து கல்லூரி மாணவர்கள் அலறியடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்ததால் பரபரப்பு. சென்னை இருங்காட்டுக்கோட்டையில் அரசு பேருந்து நடத்துனரை மர்ம நபர் தாக்கியதால் பரபரப்பு. பேருந்து படியில் நின்ற மாணவர்களை மேலே ஏற சொன்னது போது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல். திருவள்ளூர் மாவட்டத்தில் புறநகர் மின்சார ரயில் 2 ரயில் நிலையங்களில் நிற்காமல் சென்றது. ரயில் திருவலாங்காடு நிலையத்தில் நின்றபோது பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அமலாக்கத்துறை வருமான வரித்துறைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். ஏஏபி மூத்த தலைவர் மணீஷ் சிசோடியா ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்த கோரிய வழக்கில் உத்தரவு. சத்தீஸ்கரில் 10 மாவோயிஸ்டுகள் என்கவுண்டர். கோண்டா பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை. சென்னை அண்ணா சாலையில் உள்ள தலப்பாக்கட்டி உணவகத்தில் பரிமாறப்பட்ட வெஜிடபிள் பிரியாணியில் கிடந்த பூரா. முறையாக பதிலளிக்காத உணவகத்தின் மீது உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். கேரளாவில் நகைக்கடை உரிமையாளரின் இருசக்கர வாகனத்திலிருந்து 3.5 கிலோ தங்கம் கொள்ளை. சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் முகமூடி கும்பலை பிடிக்கும் பணியில் போலீசார் தீவிரம். ஹர்தீப் நிஜார் கொலை சதி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரியும் என கனடா கருத்து தெரிவித்ததாக வெளியான செய்தி. இந்தியாவின் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஆதாரமற்ற தகவல் என பின்வாங்கியது கனடா. பெர்த் மைதானத்தில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி. முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 150 ரன்களுக்கு ஆல் அவுட். (2025) முதல் 2027 ஆண்டு வரையிலான IPL தொடர் நடைபெறும் தேதிகளை வெளியிட்டது BCCI. அடுத்த ஆண்டு IPL போட்டிகள் மார்ச் 14ஆம் தேதி தொடங்கி இறுதிப் போட்டி மே 25ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 5 நாட்களில் 2320 ரூபாய் உயர்ந்தது. கிராம் 7145 ரூபாய்க்கும் சவரன் 57,800 ரூபாய்க்கும் விற்பனை.